இன்னும் சில நொடிகளில் பள்ளியின் விளையாட்டு விழா ஆரம்பமாகவிருக்கிறது. மைதானத்தில் இடதுபுறத்தில் அணிவகுப்புக்கு வீரர்களும் வீராங்கனைகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எனவே ஆங்காங்கே இருக்கிற மாணவர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை விளை பண்டார விளை மக்களும் உங்களது பிள்ளைகளின் விளையாட்டு விழாவினை காண உங்களை அன்போடு பள்ளியின் சார்பாக வருக வருக என அழைக்கிறோம். பள்ளியின் விளையாட்டு விழாவினை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் அருட்திரு ஐயா ஜாஷுவா அருள்ராஜ் அவர்களும், நமது பள்ளியின் தாளாளர் திருவாளர் உதங்கன் ஐயா அவர்களும் நம் மத்தியில் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில நொடிகளில் பள்ளியின் விளையாட்டு விழா ஆரம்பமாகவிருக்கிறது. சிக்கனமா ஓடுது பிக்கப் ஆயிட்டு அள்ளி தூக்கி தூரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய பள்ளியின் விளையாட்டு விழா இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவது நிகழ்வாக மார்ச் பாஸ்ட். ஆகவே மார்ச் பாஸ்டுக்குரிய வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். பார்வையாளராகிய மாணவர்கள் மாணவிகள் எங்கிருந்தாலும் உடனடியாக நம்முடைய மைதானத்திற்கு வந்து அமைதலாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். हेलो 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 பள்ளியின் விளையாட்டு விழாவினை துவக்கி வைப்பதற்காக நம் மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் ஐயா அருட்திரு ஜாஷுவா அருள்ராஜ் அவர்களையும், பள்ளியின் தாளாளர் திருவாளர் உதங்கன் ஐயா அவர்களையும், தலைமை ஆசிரியர் அவர்கள் சோஃபார் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருகவென அன்போடு அழைக்கிறோம். நம் மத்தியில் இதோ மேடையில் தாளாளர் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் சேகர் அவர்களையும் வருக வருகென அன்போடு அழைக்கிறோம்.
துவக்கமாக ஆரம்ப ஜபம் செய்து வைக்க வருகிறார்கள் நமது பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் பன்னவளை சேகர குருவுமான ஐயா ஜாஷ்வா அருள்ராஜ் அவர்கள் ஆரம்ப ஜபம் செய்து தருகிறார்கள். இந்த அருமையான விளையாட்டு விழாவை நாம் தொடங்கும் வண்ணமாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல காலநிலைகளையும் சூழ்நிலைகளையும் தந்து அருமையான மாணவர்களையும் ஆசிரியர்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஆசீர்வதிக்க வண்ணமாக நாம் இணைந்து ஜெபிப்போம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மாபெரும் திருமண்டலத்துக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். அதில் எங்களுக்கு தந்திருக்கிற பண்ணைவிளை தக்கர் மேல்நிலை பள்ளிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட இந்த சிறப்பான கல்வி ஆண்டின் தொடக்கத்துக்காக நன்றி கூறுகிறோம். விசேஷமாக அருமையான பள்ளியினுடைய ஆட்சி மன்றத்தில் இருக்கின்ற தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் உள்ள எல்லா பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நேரத்திலே பள்ளியினுடைய விளையாட்டு விழாவை இதிலே சிறப்பாக பங்கு பெறுகின்ற மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், ஊக்குவிக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர், இயக்குநர்கள் அனைவருக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே நல்ல மனமகிழ்ச்சியோடு அருமையான மாணவர்கள், மாணவிகள் பங்கு பெறட்டும். காலநிலைகளை ஆசீர்வதித்தாரும் நல்ல சுறுசுறுப்போடு மகிழ்ச்சியோடு இந்த போட்டிகளிலே பங்கு பெற்று அவர்கள் வெற்றி பெறட்டும். தேவனுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இப்பொழுதும் திரியேக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த விழாவை தொடங்கி வைக்க நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இதனுடைய தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் இந்த வளாகத்திலே நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து அனைவரையும் நீர் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு இரட்சகருடைய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆரம்ப ஜபம் செய்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கின்ற விருந்தினர்களையும் விளையாட்டு வீரர்களையும் வரவேற்கும் வண்ணமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை நல்கிறார்கள். தக்கர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விளையாட்டு விழாவை இந்த நாளிலே நடத்துவதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதனால் முதலாவதாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்மோடு வருகை புரிந்து நம் பள்ளியிலே இந்த விழாவை ஆரம்பித்து வைத்து ஜெபித்த நம்முடைய ஆட்சி மன்ற குழு தலைவர் ரெவரன் ஜோஷ்வா அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சால் அணிவித்து அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இப்பள்ளியிலே சிறப்பாக விளையாட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று நம்மளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நம்முடைய பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக அன்போடு சால் அணிவித்து அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்மோடு கூட வருகை புரிந்த நம்முடைய டைசன் கவுன்சில் மெம்பர் மிஸ்டர் சேகர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு தோளோடு தோள் கொடுத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் அன்போடு வருக வருக என உங்களை அன்போடு இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்வதற்காக மாணவர்கள் அனைவரும் எழும்பி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கூல் அட்டென்ஷன்.
நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கேளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்த நிகழ்ச்சியாக கொடியேற்றம். இப்பொழுது கொடியேற்றி வைப்பவர் நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்கள் திருவாளர் எஃப் உதங்கன் அவர்கள். ஆர்டர். கொடி ஏற்றி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்வது அணிவகுப்பு. இதுவரை போட்டிகளில் கலந்து கொண்டு இன்றைய தினத்தில் நடைபெறப்போகிற போட்டிகளிலும் கலந்து கொள்ளவிருக்கின்ற மாணவ மாணவிகளின் மாட்சிமிகு அணிவகுப்பு இப்பொழுது ஆரம்பமாகவிருக்கிறது. ப்ளூ ஹவுஸ், அவர்களை தொடர்ந்து கிரீன் ஹவுஸ், அவர்களை தொடர்ந்து ரெட் ஹவுஸ் மற்றும் எல்லோ ஹவுஸ் அணியினர் அணிவகுப்பிற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துவதற்காக அணி தலைவர்களும் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள். நம் மத்தியிலே நம்மோடு கூடு பயின்று கொண்டு அவர்களது திறமையின் மூலம் தனி உலகுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது அணிவகுப்பு மரியாதையை நம் மத்தியில் ஏற்றுக்கொள்வதற்காக பள்ளியின் தாளாளர் அவர்களும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தலைவர் அவர்களும் காத்திருக்கிறார்கள். மாணவர்கள் சீரிய நடையோடு தங்களது அணிவகுப்பினை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறார்கள். சார் முதலாவதாக ப்ளூ ஹவுஸ் அணியினர் பல்வேறு போட்டிகளில்
பங்கு பெற்று தங்களது அணியினை முன்னணிக்கு கொண்டு வந்த ப்ளூஹவுஸ் அணியினர் அணிவகுப்பில் முதலாவதாக வருகிறார்கள். கைப்பந்து விளையாட்டாகட்டும், எரிப்பந்து விளையாட்டாகட்டும், தடகள போட்டியாகட்டும், தனக்கென தனிமுத்திரை பதித்தவர்கள் முன்னணியில். அவர்களது அணிவகுப்பு மரியாதையை நமது பள்ளியின் தாளாளர் அவர்களும் அவர்களோடு இணைந்த தலைமை ஆசிரியர் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கிரீன் ஹவுஸ் அணியினர் விளையாட்டுத் துறையின் மாண்பையும் தனிமனித ஒழுக்கத்தையும் உலகுக்கு கற்றுத்தரும் தேசத்தின் செழிப்பையும் நிலைநாட்டும் கிரீன் ஹவுஸ் இரண்டாவதாக வருகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ரெட் ஹவுஸ் அணியினர் ரத்தம் சிந்து இன்னுயிரை கொடுத்து இந்திய தேசத்தை காப்பதற்கு வீரமும் செறிவும் நிறைந்த வீரர்களாக நாங்களும் உருவெடுப்போம் என்று சிவப்பு கொடி ஏந்தி மூன்றாவதாக அணிவகுப்பில் ரெட் ஹவுஸ் அணியினர். அவர்களைத் தொடர்ந்து எல்லோ ஹவுஸ் அணியினர். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவது சிறப்பு அல்ல, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்பது அதைவிட சிறப்பு. ஆகவே மாணவ மாணவியர்கள் விளையாட்டுப் போட்டிகளிலே பங்கு பெறுகிற அந்த விதத்தில் இப்பொழுது அணிவகுப்பு நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒலிம்பிக் தீபம். இப்பொழுது ஒலிம்பிக் தீபம் ஏற்றி கொண்டு வரப்படுகிறது. முதலாக குணசேகரன் அவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி மைதானத்தை சுற்றி வரப்போகிறான். ஒலிம்பிக் தீபம் ஏற்றி கொண்டு வருபவர் திரு பி குணசேகரன். இவர் நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரர், லாங் டிஸ்டன்ஸ் ஓபன், நீண்ட தூரம் மாரத்தான், இப்படிப்பட்ட பல அவார்டுகள் மற்றும் ரொக்கம்
வாங்கியவர். அடுத்தபடியாக சந்தோஷ் என்ற மாணவன் 11th. இவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரர் மற்றும் மார்க்கம் மற்றும் ஒரு அத்லெட் வீரர் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். மூன்றாவதாக அசின் என்ற மாணவி, இவர் ஒரு தடகள வீராங்கனை. 100 மீட்டர் 200 மீட்டர் வட்டார அளவில் பதக்கம் வென்றவர், மாவட்ட அளவிலும் பதக்கம் வென்றவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அசால் மாணவன் 10th. இவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் வீரர் மற்றும் மால்கம் ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட்டட். இதனை கொண்டு வருவர் அசின் ஜரீன். அடுத்தபடியாக பிரதாப், இவர் ஒரு ஸ்விம்மிங் ஸ்டேட் லெவல் மாநில அளவில் ஸ்விம்மிங் போட்டியில் கலந்து கொண்டுள்ளார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இவர் ஒரு தடகள வீரர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பள்ளிக்கும் நம்முடைய மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றப்படுகிறது. பிரதாப் என்ற 12th மாணவன் அவனால் கிளாப். சரி, ஆர்டர். இப்பொழுது நாம் உறுதிமொழி ஏற்போம். அட்டென்ஷன், டேக் பொசிஷன். உறுதிமொழி. நான் சொல்ல பின்னால் சொல்லுங்க. எமது கல்வி நிலையத்திற்கு பெருமை அளிக்கவும், விளையாட்டின் மேன்மையை விளக்கவும், விளையாட்டு விழாவில் பங்கு கொள்கிறோம் என்பது விரும்புகிறோம் என்றும், விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். மனம், மொழி, மெய்களால் உறுதி கூறுகிறோம். ஆர்டர். விளையாட்டு விழாவினை பள்ளியின் தாளாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அவர்களை பள்ளியின் விளையாட்டுத்துறையின் சார்பாக போட்டியினை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் பள்ளி விளையாட்டு விழாவை தொடங்கி வைக்கிறேன். கிளாப். பிக் கிளாப். Competitors, tension, disperse. Boys இங்க வந்துரு, girls அப்படி அங்க போயிரு. முதலாவது போட்டியாக மாணவிகளுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தயாராக இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கின்ற மாணவிகள் அனுஷியா எல்லோ ஹவுஸ்,
உதய சுகன்யா எல்லோ ஹவுஸ், சுபிக்ஷா, ஜோதிவேணி, முத்துலட்சுமி ஆகிய அனைவரும் உடனடியாக போட்டி துவங்கும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அனுஷ்யா, உதய சுகன்யா, சுபிக்ஷா, ஜோதிவேணி, முத்துலட்சுமி ஆகிய அனைவரும் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். தீபாவும் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான முதலாவது அழைப்பு. மாணவிகளுக்கான இந்த போட்டியை தொடர்ந்து மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். அந்த போட்டியிலும் பெயரினை பதிவு செய்திருக்கிற மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான முதலாவது அழைப்பு. ஆமா. 400 ரன்னிங் போட்டியில் கலந்து கொள்ளாத மாணவிகள் மேடையின் இடதுபுறம் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற மாணவிகள் மேடையின் இடதுபுறம் வந்து அமருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மாணவிகளுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் சூப்பர் சீனியர் பிரிவினருக்கானது. கலந்து கொள்ளுகிற மாணவிகள் தீபா, முத்துலட்சுமி, ஜோதிவேணி, சுபிக்ஷா, உதயசுகன்யா, அனுஷ்யா. உடனடியாக போட்டி ஆரம்பமாகும் இடத்திற்கு உள்ள நிக்கிற வாலண்டியர்ஸ்ட உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. Hello. The following students kindly report the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹெச்எம் ரிட்டர்ன் ஹெச்எம் கோட்டஸ்ட் சொல்லுங்க. ஹெச்எம் கோட்டஸ்ட் ஹெச்எம் கோட்டஸ்ட் The starting point வந்து KHM வீடு. இந்த விக்டரி சென்டருக்கு முன்னாடி வாங்க. ஓடக்கூடிய மாணவிகள், பெயர் வாசிக்கப்பட்ட மாணவிகள் தயவு செய்து தொடக்க எல்லைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடக்க எல்லை வந்து விக்டரி சென்டருக்கு பக்கத்தில் இருக்கு. Girls 400 meter super senior, Anushya of Yellow House, Udaya Suganya of Yellow House, Subiksha, Jodhiveni, Muthulakshmi of Blue House, Deepa of Blue House. அந்த வேற கிரீன் ஹவுஸ் பிள்ளைல இருந்தா வந்துரு, சீக்கிரம் வா. செக். மீட்டர் கேர்ள்ஸ் சொல்லி இவங்க நேம்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்
400 கேர்ள்ஸ் சூப்பர் சீனியர். யாருன்னா பேர் கொடுக்கலனா வந்து பேர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஈஸியா ஓடிருமே. போட்டியில் கலந்து கொள்ளுகிற மாணவிகள் உடனடியாக மைதானத்திற்கு வாருங்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. கலந்து கொள்ள மாணவியர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. எந்த ட்ராக்ல ஓடணும், எப்படி ஓடணும், எதுலனாலும் ஓடலாமா, தெளிவா கேட்டுக்கோங்க. மாணவிகளுக்கான இந்த போட்டியை தொடர்ந்து மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகும். ப்ளூ ஹவுஸ் அணியிலும் கிரீன் ஹவுஸ் அணியிலும் பங்கு பெற விரும்புகிற மாணவர்கள் பெயரினை பதிவு செய்யுமாறு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லோ ஹவுஸ் அருண், ரெட் ஹவுஸ் ஹாரிஸ் குமார், ரெட் ஹவுஸ் வின்சென்ட் அண்ட் எல்லோ ஹவுஸ் சந்தோஷ் இவர்களோடு ப்ளூ ஹவுஸ் மற்றும் கிரீன் ஹவுஸை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெறுவீர்களானால் பெயர்களை பதிவு செய்யுமாறு ஞாபகப்படுத்துகிறோம். நேற்று வரை நடந்த போட்டிகளின் முடிவாக மைதானத்தின் நடுவில் ரெட் ஹவுஸ் மற்றும் கிரீன் ஹவுஸ் அணியினர் சமமான புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவர்களை தொடர்ந்து எல்லோ ஹவுஸ் அணியினரும் இறுதியாக ப்ளூ ஹவுஸ் அணியினரும் புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மாணவ மாணவிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்னும் சில நொடிகளில் மாணவியர்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகவிருக்கிறது. போட்டியை துவக்கி வைக்கிறார்கள் நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள். ஜோதிவேணி சீக்கிரவா. ப்ளூ ஹவுஸ் வரவே இல்லை. ப்ளூ ஹவுஸ் மாணவி எங்க இருந்தாலும் வரவும். குயிக். இந்த 400 மீட்டர் ஓட்டத்தை தொடக்கி வைக்க நம்ம பள்ளியின் தாளாளர் அவர்களை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ ஆரம்பமாகிவிட்டது. சூப்பர் சீனியர் பிரிவு மாணவியர்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம். நானா நீயா விட்டேனவார் என்று
தங்களது திறமையினை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 2 முறை சுற்ற வேண்டும். வேகம் போ. 2 முறை. இது வந்து 200 மீட்டர் ட்ராக். ஆகவே 2 முறை சுற்ற வேண்டும். மாணவிகள் உற்சாகப்படுத்துங்க. உற்சாகம். 102. லாஸ்ட் ரவுண்ட். 1 more round. ஏம்பா வெளிவா. நிழலுக்கு போ. ஓடியா ஓடியா. 3 பரிசுகள் காத்திருக்கிறது. வாங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ஜோதிவேணி. முடி முடி. முடி முடி. இது முதலாவதாக எல்லோ ஹவுஸை சேர்ந்த மாணவி முதலாவது பரிசினை பெறுகிறார். அவனை தொடர்ந்து 2வது பரிசினை ப்ளூ ஹவுஸ் அணியினரும் 3வது பரிசினை ரெட் ஹவுஸ் அணியினரும் பெறுகிறார்கள் என்பதை பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தொடர்வது மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். பெயர் வாசிக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீட்டிற்கு அருகில் உங்களுக்கு தொடக்க முனையாக அமைகிறது. எனவே அந்த பகுதிக்கு வருமாறு ஞாபகப்படுத்துகிறோம். அருண் ஆஃப் எல்லோ ஹவுஸ், சந்தோஷ் ஆஃப் எல்லோ ஹவுஸ், ஹாரிஸ் குமார் ஆஃப் ரெட் ஹவுஸ் அண்ட் வின்சென்ட் ஆஃப் ரெட் ஹவுஸ். ப்ளூ ஹவுஸ் மற்றும் கிரீன் ஹவுஸை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற விரும்புகிறவர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான 2வது அழைப்பு. வெயில்ல மைதானத்தில் ஓடும்போதுதான் மாணவிகளுடைய ஃபிட்னஸ் தெரியுது. பார்வையாளர்களாக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் களத்தில் இறங்கும் பொழுதுதான் நமது உடல் மனம் சகலவத்திற்கும் தகுதியாய் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிய முடியும். அடுத்த போட்டியானது 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த போட்டிக்கு தயார் நிலையில் மாணவர்கள் தொடக்க எல்லைக்கு அந்த கைச்சம் வீட்டுக்கு அருகாமையில் தொடக்க எல்லைக்கு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இது மாணவர்களுக்கான சூப்பர் சீனியர் மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். சீக்கிரமா ஓடக்கூடிய மாணவர்கள் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய மாணவர்கள் இங்க உள்ள வாங்க. செக் பண்ணிக்கோங்க. உடலையும் மனதையும் தகுதிப்படுத்த வேண்டிய நிலையில் மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறீர்கள். பார்வையாளராக இருந்த காலங்களில் எல்லாம் விமர்சனம் செய்திருப்போம். ஆனால் களத்திற்குள் வரும்பொழுதுதான் கஷ்டம் என்னவென்பது புரிந்திருக்கும். 200 மீட்டர் தானே என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அதை கூட ஓடி முடிக்க முடியவில்லை. 400 மீட்டர் தானே என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் முடித்தவர்கள் 3 பேர் மாத்திரம். எந்த விதத்திலும் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. இந்த சமூகத்தை எதிர்கொள்ளவும் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கவும் வேண்டுமானால் முதலாவதாக உங்களை உடலினால் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பாரதியார் அழகாக சொல்லுவார், உடலினை உறுதி செய் என்று. கைகளையும் கால்களையும் திடப்படுத்திக் கொள்ளுகிற அதே வேளையில் மனதையும் பக்குவப்படுத்தி எந்த விதமான போட்டிக்கும் நாங்கள் தயார் என்கிற ஒரு நிலைமைக்கு மாணவ மாணவியர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது மைதானத்தில் எங்களால் முடியும் என்று 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் மாணவர்கள். இது 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதில் 7 ரவுண்டு, 7 முழு ரவுண்டு, அரை ரவுண்டு, 7.5 ரவுண்டு சுற்ற வேண்டும். கொஞ்சம் மெதுவாக ஓடினால நீ வின் பண்ணலாம்.
ஒவ்வொருவரும் 7.5 ரவுண்ட் சுற்ற வேண்டும். இது 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். மைதானம் ஒரு முறை சுற்றி வரும் பொழுது 200 மீட்டர் ஓடியிருப்பார்கள். 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்பதால் மைதானத்தை 7.5 சுற்ற வேண்டும். மாணவர்கள் மனதில் கொள்ளுங்கள். இதோ ஆரம்பமாகிவிட்டது மாணவர்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம். துவக்கத்திலேயே வேகம். கிரீன் ஹவுஸ் அணியில் பங்கு பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லை. வீரர்களாக விளையாடுபவர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். விளையாட்டில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் எங்கு சென்றாலும் நமக்கென்று ஒரு தனிமனித ஒழுக்கம், விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் இலக்கை அடையச் செய்யும். எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம், எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம் என்றல்ல, இப்படித்தான் ஓட வேண்டும், விதிகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஓட வேண்டும், சக வீரரை மதிக்க வேண்டும் என்கிற விதிகளுக்கு கட்டுப்பட்ட மாணவன் மாத்திரமே இலக்கை அடைய முடியும். மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஓடிக்கொண்டிருக்கிற மாணவர்களை பார்த்து 3 சுற்று முடிவதற்குள்ளாக 600 மீட்டர் ஓடுவதற்குள்ளாக மாணவர்கள் தியங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி தனக்கென்று தனிமனித ஒழுக்கம் வகுத்த மாணவன் முன்னால் போய்கொண்டே இருக்கிறான். எந்த மராத்தானா இருந்தாலும், தமிழகத்தின் எந்த மூலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எந்த போட்டியானாலும் தனக்கென்று தனி ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு கட்டுப்பாடாக வளர்ந்த மாணவன் அத்தனை மாணவர்களிலும் வித்தியாசமாக முன்னால் வெகு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் மற்ற மாணவர்கள் தங்களை தாங்களே சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எதனால் பின்னோக்குகிறோம், எதனால் தயங்குகிறோம், எதனால் தங்களால் முடியவில்லை என்று இப்பொழுது தங்களை தாங்களே சரி செய்ய வேண்டிய நேரம். வீரர்கள் மாத்திரமல்ல, பார்வையாளர்களும் 7.5 சுற்றுகள் கூட சுற்ற முடியாத உடல் வலிமை இல்லாத நிலைமையில் வெறும் வாய்ப்பேச்சு பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹலோ, நீ 2 முறை சுற்ற வேண்டும். குணசேகர் 2 முறை சுற்ற வேண்டும். ஒரு ரவுண்டு லீடிங் வச்சிட்டான். ரெண்டு ரவுண்டு இருக்குப்பா உனக்கு. குணசேகர் லாஸ்ட் லேப், லாஸ்ட் ரவுண்ட், கடைசி ரவுண்ட். பஸ்ட் வந்து ப்ளூ பஸ் வருது. கடைசி ரவுண்டு. இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிற சகமானவர்கள் 6வது சுற்றினை முடிவு பெறாமல் குணசேகரன் இறுதி சுற்றுக்கு தயாராகி முன்னேறி முடிக்கவிருக்கிறான். சகமானவர்கள் முயற்சியை விட்டுவிடாமல் 7.5 சுற்றுகளையும் ஓடி முடிக்குமாறு ஞாபகப்படுத்துகிறது. வெகு விரைவாக தனது சுற்றை முடித்திருக்கிறான் குணசேகரன். முதலாவது பரிசினை தட்டி சென்றிருக்கிறார் குணசேகரன் ஆஃப் ஹவுஸ். இங்க வா, பெயர் கொடு. பெயர் கொடுக்க வேண்டும்.
ஃபினிஷிங் வா. நிக்க கூடாது. வீரன் என்றால் விதிமுறைக்கு கட்டுப்பட வேண்டும், அழைத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது அருண் 11th. மூன்றாவது பிரவீன். அசையாம இருக்காங்க, அசையாம இருக்காங்க. ஆமா, பாய்ஸ் சீனியர் கொடுங்க. அதே மாதிரி லாங் ஜம்ப் இந்த ரெண்டையும் கொடுங்க. அடுத்த போட்டியாக சீனியர் பிரிவினருக்கான மாணவர்களுக்கான உயரம் தாண்டும் போட்டி ஆரம்பமாகவிருக்கிறது. பெயர்களை பதிவு செய்துள்ள மாணவர்கள் வரதராஜன் ஆஃப் எல்லோ ஹவுஸ், வெள்ளத்துறை ஆஃப் எல்லோ ஹவுஸ், ஜேம்ஸ் ஆஃப் ரெட் ஹவுஸ் அண்ட் இஸ்ரவேல் ஆஃப் ரெட் ஹவுஸ், பேச்சிமுத்து ஆஃப் ப்ளூ ஹவுஸ் அண்ட் முனீஷ் ஆஃப் ப்ளூ ஹவுஸ் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான முதலாவது அழைப்பு. வரதராஜன் ஆஃப் எல்லோ ஹவுஸ், வெள்ளத்துறை ஆஃப் எல்லோ ஹவுஸ், ஜேம்ஸ் ஆஃப் ரெட் ஹவுஸ், இஸ்ரவேல் ஆஃப் ரெட் ஹவுஸ், பேச்சிமுத்து ஆஃப் ப்ளூ ஹவுஸ், முனீஷ் ஆஃப் ப்ளூ ஹவுஸ். கிரீன் ஹவுஸ் அணியினரை பெயர்களையே காணவில்லை. பங்கு பெற விருப்பம் இருக்கிற கிரீன் ஹவுஸ் மாணவர்கள் பெயரினை பதிவு செய்துவிட்டு உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டியை தொடர்ந்து மாணவிகளுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியும் ஆரம்பமாகவிருக்கிறது. சூப்பர் சீனியர் பிரிவினருக்கான மாணவிகள் தங்களது பெயர்களை பதிவு செய்த வனிதா, லட்சுமி, தீபா, ஜோதிமணி உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் லாங் ஜம்ப், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கால் ஃபார் யூ. உயரம் தாண்டும் போட்டிக்கு பெயரினை பதிவு செய்திருக்கிற மாணவர்கள் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. எவ்வளவு விரைவாக வருகிறீர்களோ அவ்வளவு விரைவாக போட்டியை நடத்தலாம். வெயில் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஓட்ட போட்டியிலே உங்களது கால் தளர்ந்ததை காண்கிறோம். எனவே தாமதம் செய்யாது மாணவர்கள் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். மாணவிகளுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்களது பெயர்களை பதிவு செய்திருக்கிற மாணவிகளும் உடனடியாக மைதானத்திற்குள் வாருங்கள். உங்களுக்காக வாலண்டியர்ஸ் தயாராக இருக்கிறார்கள். ஜோதிமணி, வனிதா, லட்சுமி, தீபா மற்றும் பெயர்களை பதிவு செய்யாத மாணவிகளும் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சீனியர் பிரிவினருக்கான மாணவிகளுக்கான நீளம் தாண்டுதல் போட்டிக்காக உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாணவிகளுக்கான ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஆரம்பமாகவிருக்கிறது. பெயர்களை பதிவு செய்த மாணவிகள் மாலதி, முனிஷா, ஜோஸ்லின், முகிலா, நளினி, ரக்ஷதா, பூஜா அண்ட் பூர்ணிமா. உடனடியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான முதலாவது அழைப்பு. ஜூனியர் பிரிவினருக்கான மாணவிகளுக்கான 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்திற்கு தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கின்ற மாணவிகள் மாலதி, முனிஷா, ஜோஸ்லின், முகிலா, நளினி, ரக்ஷதா, பூஜா அண்ட் பூர்ணிகா உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான
முதலாவது அழைப்பு ஹலோ. உயரம் தாண்ட போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் கலந்து கொள்ள மாணவர்கள் உயரம் தாண்டும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு வரவும். மாணவிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை தொடர்ந்து ஜூனியர் பிரிவினருக்கான மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தயாராகும். எனவே ஜூனியர் பிரிவினருக்கான மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கு பெயரினை பதிவு செய்த மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ரித்தீஷ், முகேஷ் ராஜா, ஜாஷ்வா, சிரஞ்சீவி, சுதன் அண்ட் ஜெபின் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாணவிகளுக்கான ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவிகளுக்கான 11th 12th படிக்கின்ற மாணவிகளுக்கான நீளம் தாண்டும் போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவிகள் நீளம் தாண்டும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு செல்லவும். இது இவர்களுக்கு முதல் அழைப்பு. சூப்பர் சீனியர் மாணவிகளுக்கான 11th 12th படிக்கும் மாணவிகளுக்கான நீளம் தாண்டும் போட்டி, லாங் ஜம்ப். இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவிகள் உடனடியாக நீளம் தாண்டும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாவது அழைப்பு. சீரப்போ நீளம் தாண்டும் போட்டிக்கு பெயர் கொடுத்த சூப்பர் சீனியர் மாணவிகள் உடனடியாக போட்டி நடைபெறும் இடத்திற்கு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே உயரம் தாண்டும் போட்டி நடைபெற உள்ளது. 9 10 படிக்கின்ற மாணவர்களுக்கு சீனியர் மாணவர்களுக்கான உயரம் தாண்டும் போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் உடனடியாக போட்டி நடைபெறும் இடத்திற்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு இறுதி அழைப்பு. பதினொன்று 12 படிக்கும் மாணவிகளுக்கான சூப்பர் சீனியர் பிரிவில் நீளம் தாண்டும் போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவிகள் உடனடியாக நீளம் தாண்டும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு வருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு இறுதி அழைப்பு.
இந்த மாணவிகள் இங்க வா, தண்ணி குடிச்சாச்சுன்னா அங்க போயிரு, இங்க யாரும் இருக்கக்கூடாது. மாணவிகளுக்கான ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்திருக்கிற மாணவிகள் மாலதி, முனிஷா, ஜோஸ்லின், முகிலா, நளினி, ரக்ஷதா, பூஜா அண்ட் பூர்ணிமா உடனடியாக வாலண்டியர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 3 அக்காவையும் பாருமா. இங்க உள்ள வா. 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய மாணவிகள் இன்சைடு ட்ராக்குக்கு உள்ளே வா. இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான மாணவிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த போட்டி முடிவடைந்தவுடன் ஜூனியர் பிரிவினருக்கான மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகும். பெயர்களை பதிவு செய்திருக்கின்ற ரிதீஷ், முகேஷ் ராஜா, ஜாஷ்வா, சிரஞ்சீவி, சுதன், ஜெபின் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஞாபகப்படுத்துகிறோம். இது உங்களுக்கான 2வது அழைப்பு. ஹலோ, 9, 10 படிக்கும் மாணவர்களுக்கான உயரம் தாண்டும் போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்கு தகுதியான வீரர்கள் இப்பொழுது போட்டி நடைபெறுகிறது. மைதானத்தில்
ஜூனியர் பிரிவினருக்கான மாணவிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகவிருக்கிறது. இதோ வீராங்கனைகள் தயார் நிலையில். ஆரம்பமாகிவிட்டது. வெள்ளில் இருந்து புறப்பட்ட அம்பாக பாய்கின்றார்கள் சிறுமிகள். ஃபாஸ்ட். அசுர வேகம், அபார திறமை. யார் பார்க்கலாம்? நானா நீயா, செகப்பா பச்சையா? இதோ முழு முயற்சியோடு ஜெயிச்சிட்டா கிரீன் ஹவுஸ். First place goes to Green House and the second place goes to Red House and the third place also goes to Red House. வெற்றி பெற்ற சிறுமிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களை தொடர்ந்து ஜூனியர் பிரிவினருக்கான மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பங்கு பெறுகின்ற மாணவர்கள் ரித்தீஷ், முகேஷ் ராஜா, ஜாஷ்வா, சிரஞ்சீவி, சுதன், ஜெபின். எங்க இருந்தாலும் உடனடியா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. அந்த ஒரு 3 அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்க, சீக்கிரம் வாங்க. மைதானத்தின் மத்தியில் சீனியர் பிரிவினருக்கான உயரம் தாண்டுதல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தடகளத்தில் ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாகவிருக்கிறது. சூப்பர் சீனியர் பிரிவினருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹலோ. ஜூனியர் 6, 7, 8 படிக்கும் மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் தொடக்க எல்லைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 200 மீட்டர். சீனியர் பிரிவில் மாணவர்களுக்கான உயரந்தாண்டும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அங்கே சூப்பர் சீனியருக்கான நீளம் தாண்டும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டியானது 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். 6, 7, 8 படிக்கும் மாணவர்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற உள்ளது. ரெடியாரு? இதோ மைதானத்தில் ஜூனியர் பிரிவினருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இன்னும் சில நொடிகளில். வீரர்கள் தயார் நிலையில். ஆரம்பமாகிவிட்டது. விண்ணை தொடும் வேகத்திற்கு ப்ளூ ஹவுஸ் அணியினர் முன்னணியில் தொடர்கிறார்கள். கிரீன் ஹவுஸ் அணியினர் நானும் வருகிறேன் என்ற ரெட் ஹவுஸ். அசுர வேகத்தோடு ப்ளூ ஹவுஸ் முன்னணியில். நான் வருகிறேன் என்று கிரீன் ஹவுஸ் இரண்டாவதாக, நானும் வருகிறேன் என்று ப்ளூ ஹவுஸ் மூன்றாவது இடத்தில். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
ஹலோ. அடுத்த போட்டியானது 9, 10 படிக்கும் மாணவர்களுக்கான சீனியர் பிரிவில் லாங் ஜம்ப் நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்கு தகுதியுள்ள ஆமா அதில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவிகள் தயவு செய்து லாங் ஜம்பில் அதற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 9, 10 படிக்கும் மாணவிகளுக்கான நீளம் தாண்டு போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவிகள் உடனடியாக நீளம் தாண்டு போட்டி நடைபெறும் இடத்திற்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு 2வது அழைப்பு. ஒரு நாள் பிடிச்சிட்டு இல்லைன்னா அந்த கம்மி அவங்க நிறைய கிளைம் பண்றாங்க தெரியுமா? ஒன்பது 10 படிக்கும் மாணவிகளுக்கான நீளம் தாண்டு போட்டி நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்கு தகுதியுள்ள